சிவபெருமானின் லீலைகள் ஒன்றல்ல பல. முனிவருக்கும் ராஜாவுக்கும் பிள்ளை பாக்கியம் கொடுத்தவர். 100 ஆண்டுகளுக்கு பிறகு கரூர் மாவட்டத்தில் சிவன் கோயிலில் குடமுழுக்கு விழா. சுயம்பு லிங்கமாக அமைந்திருக்கும் சுவாமியின் இடதுபுறம் அம்பாலும் வலதுபுறம் மத்திபுரேஸ்வரும் தெரிவது அற்புதமான ஒண்ணு. இங்க கோமணவள்ளி தாயார் வீற்றிருக்காங்க. காசிக்கு சென்று அங்குள்ள சிவனை வழங்குவதை விட இந்த மத்திபுரேஸ்வரை வணங்கினால் அதிகமான பலன் கிடைக்குமா? ஏன் தெரியுமா? மிருகண்ட மகரிஷி முனிவர் இந்த சிவபெருமானினுடைய அருமையை தெரிந்து கொண்டு இங்கு வந்து தவம் இருந்தாராம். முனிவருடைய தவத்தை மிச்சி அவரையோட மகிழ வைக்கும் விதமா அவருக்கு புத்திர பாக்கியம் கொடுத்தாரு அப்படிங்கிறது காலகாலமா நம்பக்கூடிய ஒரு வரலாறு. அது மட்டுமில்ல, மார்க்கண்டையனுடைய மகன் தான் இந்த மிருகண்ட மகரிஷி. மார்க்கண்டையனுக்கு எம்பெருமான் செய்த லீலைகள் ஒன்றல்ல பல. யமனையே எதிர்த்து தனது பக்தனுக்காக காப்பாற்றியவர் தான் நம்ம சிவபெருமான். புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கட்டாயம் நல்லது நடக்கும்.